டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரசின் முன்னாள் தலைவர் KS அழகிரி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என சில மாவட்ட தலைவர்கள் கோரியுள்ளது குறித்து தலைமையிடம் பேசவில்லை என கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து பேசியதாக தெரிவித்தார். குடும்ப கட்டுப்பாடு என்பது ஒரு தேசிய கொள்கை. அதை தென்னக மக்கள் முறையாக பயன்படுத்தினார்கள், முறையாக நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு தேசிய அரசாங்கத்தினுடைய கொள்கையை அவர்கள் வெற்றி பெறச் செய்தார்கள். அதற்காக தண்டனை வழங்குவது தவறு. இந்த உணர்வு தமிழக மக்களிடம் இருக்கிறது என்பதையும் தலைமையிடம் எடுத்து சொன்னேன். வருகிற தேர்தலில் கட்சி மேலும் பலமாக செயல்பட வேண்டும், நீங்களெல்லாம் நன்றாக சென்று செயல்படுங்கள் என்கின்ற அறிவுரையை எங்களுக்கு வழங்கினார்கள். இதைத்தான் அவரிடம் பேசினோம். என்னை பொறுத்தவரை எப்பொழுதும் நான் கொள்கை சார்ந்த அரசியலை மட்டும்தான் பேசுவேன். மற்றவற்றை பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, விருப்பமும் இல்லை.